இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய பாப்பா ஃபோட்டோவை ChatGPT கிட்ட அமுச்சு அதுக்கு ப்ராம்ப்ட்டும் கொடுத்து பிரின்சஸ் டயானா மாதிரி அவுட்ஃபிட்ஸ் வேணும், அந்த லுக் வேணும் அப்படின்னு அனுப்பிச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ராயல் அனுப்பிச்சிருந்தேன். ஆனால் அதோட ரிசல்ட் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா, பேக்ரவுண்டாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஒயிட்டாக இருக்குது. அதனால பாப்பாவோட டோன் வந்து ஸ்கின் டோன் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. எனக்கு வந்து அது அவ்வளோவா பிடிக்கல. ஆனால் வந்து ரிசல்ட் என்னமோ நல்லா இருந்துச்சு. அந்த க்ரௌனாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸில் ஏதோ ஒன்று குத்திருக்காங்க ப்ளூ கலரில், அதுவாக இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஒயிட்டாக இருக்குது. முக்கியமாக ஸ்கின் டோன் ரொம்பவே மாறிடுச்சு. அதனால எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கல. நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து டயானாவோட இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது முக்கியமாக அந்த தொப்பி தான் ஹைலைட்டு. எனக்கு அது என்னன்னு தெரில, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இது மாதிரி ப்ராம்ப்ட்லாம் போட்டு அதே மாதிரி என் பாப்பாவுக்கும் வர வச்சேன். ரிசல்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. ஆனால் அதுக்கும் இதுக்கும் அவுட்ஃபிட்ஸ் கலர்லாம் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது. அது லைட்டாகவும் இது டார்க்காகவும் இருக்குது. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அந்த செயின் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தொப்பியில் இருக்கிற நெட் மாதிரி டிசைன் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ப்ராம்ப்ட்டும் நான் கொடுத்துருந்தேன். அதுக்கு ரிசல்ட்டும் வந்துச்சு. ஆனால் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நல்லாயிருக்கும், இது நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் இன்னமும் நிறைய நினச்சேன்னா கொஞ்சம் சுமாராகிடுச்சு. எனக்கு இதில் எது பிடிச்சிருக்குன்னா செகண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ப்ராம்ப்ட்டும் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் ChatGPTயில் போயிட்டு அது நீங்கள் போட்டு உங்கள் பாப்பா ஃபோட்டோ போட்டால் அதுவே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும்.